பை தி டைம் இந்த பக்கம் மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அடுத்ததாக கிரேவியும் கொதிச்சு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது கிரேவியை இன்னி கொஞ்சம் லூஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, டேஸ்ட்டுக்கு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கிரேவி கொதி வந்துட்டுருக்கும் போதே இந்த ரோஸ்டான மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்திக்கலாம். இது வரைக்கும் பஜ்ஜி மிளகாய் வந்து எண்ணெயில் ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் அது வேக்காடு கொடுக்க போகிறோம். அதனால் கிரேவியில் போட்டு அடுப்பை இப்போவும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ரோஸ்டான மிளகாய் மேலையெல்லாம் ஊற்றி விட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிக்கட்டும்.